ஹலோ மக்களே, ஹாப்பி நியூ இயர் 2025. ஒரு வழியாக நியூ இயர் பிறந்துருச்சு. என்னடா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இருக்குதுன்னு செக் பண்ணும்போது தான் சரி இந்த நியூ இயரில் இந்த ரெசல்யூஷனே எடுத்துடலான்னு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வீடியோவை போஸ்ட் பண்ணணுன்ற ரெசல்யூஷன் நான் எடுத்தேன். ஸோ நியூ இயர் அன்றைக்கி என்னடா சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு எந்த ஐடியாவுமே கிடைக்கல. ஏன்னா 2024 சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக டே பிஃபோர் தான் நாங்கள் போய் நல்ல செம்ம சாப்பாடு சாப்பிட்டு வந்தோம். தி பிளாக் போல் ரெஸ்டாரண்ட் சென்னையில் ஓஎம்ஆரில் இருக்குது. செம்ம சாப்பாடு சாப்பிட்டதுனால எந்த ஐடியாவுமே இல்லை. அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் கம்ஃபர்ட் ஃபுட்காக இருக்கிற காயை வச்சு பொரியல் பண்ணுறதுக்காக பீன்ஸ் கேரட்டை கட் பண்ணி கழுவி பாயில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி அந்த காய் வேகிற சமயத்தில் என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சுக்கலான்னு தான் இப்போ யோசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் 2 பேருக்கு 3 பேருக்கு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஸோ என்ன தேவையோ அந்த அளவுக்கு ரைஸ் எடுத்து கழுவி அதையும் ஒரு சைடு வந்துட்டு ஊற வச்சுக்கலான்றதுக்காக தான் அந்த ப்ராசஸை பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு டேப் வாட்டரில் கழுவிட்டேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஆர்ஓ வாட்டரில் ஒன்ஸ் கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி ஊற வச்சுடுவேன். ஸோ என்ன நீங்கள் நியூ இயர்க்கு என்ன பண்ணீங்க, அதுக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் அந்த ஐடியா தான் எனக்கு வந்துச்சு ஃபஸ்ட்டு. சரி ரொம்ப சிம்பிளாக பருப்பு வச்சிடலான்றதுக்காக அதுக்கு தேவையான ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். நம்மளுக்கு என்ன தோணும், பருப்புன்னா எந்த காய்கறியும் தேவையில்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாக வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும், ஒரு பச்சை மிளகாய் இருக்குதோ இல்லையோ சிவப்பு மிளகாய் கூட போட்டு பண்ணிடலான்றதுக்காக தான் ரொம்ப சிம்பிளாக யோசித்து பருப்பு வச்சுட்டு இருக்கேன். ஸோ 2 பேருக்கு இல்லைனா எனக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்து கழுவிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப அளவு எடுத்து தாங்க பண்ணுவேன். ஏன்னா எனக்கு மிச்சம் இருந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது காலியே ஆகாததுக்கப்புறம். ஸோ ரொம்ப அளவாக எடுத்து தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு. ஸோ ஒரு கப் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்தேன். ஸோ அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி நான். ஸோ அது எல்லாத்தையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு குக்கரில் விசில் வச்சாலே போதும், பருப்பு ரெடி ஆயிரும். ஸோ அதனால தான் நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் டைமுக்கும் இது ரெடி ஆயிரும். நமக்கு பருப்புங்கிறதுனால 2 விசில் விட்டாலே போதும், டக்குன்னு குக் பண்ணிடலாம். எனக்கு எப்போயாவது ரொம்ப மூட் அவுட்டோ இல்லை எப்போயாவது எனக்கு சமைக்கவே முடியலன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம்லலாம் எனக்கு இந்த பருப்பு தான் எனக்கு கை கொடுக்கும். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தேவையான அந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டுட்டு ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு, கடைசியாக கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு மூடி வச்சுட்டோம் பருப்பை. இந்த பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப நேரமே எனக்கு ஆகாதுங்க. மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸில் எனக்கு பருப்பு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்தாலே போதும். பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது. என்னோடய பையனுக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு பருப்பை தவிர வேறு எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். எனக்கு பருப்புனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த கேப்பில் இவர் என்ன பண்ணுறாருன்னு போய் செக் பண்ணும்போது பார்த்தா ஸோ ஆப்வியஸ்லி லீவ் இன்னையோட க்ளோஸ் ஆகுது. சார் டிவி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பொரியலுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருந்தோன்னா காய் வெந்தவுடனே அதை வடித்து எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பொரியலை தாளித்து விட்டுடலாம் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு பொடிசாக கட் பண்ணால் பிடிக்கும், நீளமாக கட் பண்ணுறதை பிடிக்கும். பட் எனக்கு சின்ன சின்ன கட் பண்ணி போட்டால் பிடிக்கும் பொரியலுக்கு. ஏன்னா அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். பெருசாக போட்டால் சம்டைம்ஸ் அது வேகாது, ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே அதுக்கு தேவையான கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாளிக்கும் போது யூஸ்வலாக சிம்மில் வச்சு தாளிங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகிடும். கடுகு டக்குன்னு பொரிஞ்சு அதுக்கப்புறம் போடுறது எல்லாத்தையும் இதுக்கு எடுத்துடும் அதுக்கப்புறம். ஸோ அதனால் டக்குன்னு நீங்கள் சிம்மில் வைக்கிறது நல்லது. ஸோ கடுகெல்லாம் பொரிஞ்சிட்டு இருக்குது. பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கடலைப்பருப்பு போடுவேன். எங்கள் வீட்டில் பொரியலுக்கு எல்லாத்துக்குமே கடலைப்பருப்பு போடுவாங்க. பட் நான் எங்கள் ஊர் சைட்லலாம் அந்த மாதிரிலாம் பொரியலுக்கெலாம் கடலைப்பருப்பு போட மாட்டாங்க. எப்பயாவது ரொம்ப ரேராக தான் போடுவாங்க. பட் இங்கே நான் பார்க்குறது எங்கள் வீட்டுக்கார் சைடில் வீட்டு சைடில் எல்லா பொரியலுக்குமே கடலைப்பருப்பு மஸ்ட்டுங்க. எல்லா தாளிப்புக்குமே கடலைப்பருப்பு போடுறாங்க அவங்க. ஸோ அதுக்கு நானும் பழகிக்கிட்டேன் அப்படியே. ஸோ கடலைப்பருப்பும் கடுகு உளுந்தம் பருப்பு எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதும்
அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் சிம்மில் இருந்து கொஞ்சம் நீங்கள் மீடியமில் வச்சா கூட அது சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த பொரியலோட டேஸ்ட்டையே மாற்றி விட்டுரும். நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். ஸோ வதக்கும்போது நீங்கள் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காக வதங்கிடும். இந்த டிப் மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் பண்ணுற லேடிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுமே நான் காயெல்லாம் அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையுமே ஸோ அதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் சும்மா போட்டு வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டோம்னாலே அது ரெடி ஆயிரும், முடிஞ்சிச்சு. ஸோ இது கூட வந்து தேங்காய் போடுவாங்க, பட் என்கிட்ட அன்றைக்கி தேங்காய் இல்லை, ஸோ அதனால் நான் போடலை. பட் எங்கள் வீட்டில் அவருக்கு தேங்காய் போடணும். பொரியல்னாலே தேங்காய் அதில் அதிகமாக இருக்கணும். காயை விட தேங்காய் அதிகமாக இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அன்றைக்கி என்கிட்ட அன்ஃபார்ச்சுனேட்லி தேங்காய் இல்லை எங்கள் வீட்டில். ஸோ இது பண்ணல. ஸோ அவர்கிட்டே சொல்லிவிட்டேன், அவரும் ஓகேன்னு சொன்னதுனால நான் அன்றைக்கி எதுவும் பண்ணிக்கல. ஸோ அட் த சேம் டைம் நான் எப்போவுமே குக் பண்ணும்போது சைட் பை சைடு எனக்கு சிங்கில் என்ன பாத்திரம் கிடந்தாலுமே அதை அப்பப்போ கழுவி வச்சுருவேன். அது எனக்கு என்னன்னு தெரியல, அது எப்படி தான் இருக்கும். சிங்கில் ஒரு சின்ன பாத்திரம் இருந்தால் கூட என்னால் அது நிம்மதியாக இருக்கவே முடியாது. அப்பப்போ அதை கழுவி வச்சுட்டே இருக்கணும் எனக்கு. அது என்னமோ தெரியல, அது எப்படி தான் எனக்கு. அதே அட் த சேம் டைம் என்னோடய ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாக இருக்கணும். எப்பப்போ வேலை முடியுதோ அப்பப்போ நான் நீட்டாக அதை கழுவி வச்சுட்டே இருப்பேன். எனக்கு வந்துட்டு அது ஓசிடி மாதிரி தான் எனக்குமே அது. ஸோ நிறைய பேருக்கு அது இருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாருக்கு அப்படியோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சிங்கில் இருக்க பாத்திரத்தையும் கழுவியாச்சு. அட் த சேம் டைம் அரிசியும் கொஞ்சம் ஊறினது எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அரிசியை வந்துட்டு கொதிக்க வச்சுட்டேன். ஸோ அது ரெடி ஆகிற டைமில் வந்துட்டு பருப்பு எனக்கு விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாமே எனக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு அதை பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்த ரைஸுக்கு தேவையான உப்பையும் போட்டு 2 கிளறிட்டு அதை வச்சுட்டேன் நான். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டேன் அதையுமே. அதை சிம்மில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். அதை நம்ம டிஸ்டர்பே பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் நம்ம அது வெந்ததுக்கப்புறமா அதை வடிச்சிட்டாலே போதும். உங்கள் எல்லாேருக்கும் நியூ இயர் எப்படி போச்சுங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நியூ இயருக்கு 10 o'clockலாம் தூங்கிட்டேன். நானும் 12 o'clock எழுந்திரிச்சிட்டு இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் முடியலை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன். ஸோ இந்த பக்கம் எனக்கு பருப்பு வந்து வெந்துடுச்சு. பருப்பு வெந்தவொடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் வெந்துருந்துச்சு. ஸோ லைட்டாக கரண்டி வச்சு மட்டும் மசிச்சு விட்டுட்டேன். நல்லா வந்துருந்துச்சு எனக்கு. அதுவே எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ஸோ இதையே தாளிப்பு கொடுத்துடலான்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான். உங்களுக்கு ஒரு வேளை வேகலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு விசில் கொடுத்து கூட வேக வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நான் இது எனக்கு ஓகேன்றதுனால, இல்லை உங்ககிட்ட கரண்டியில் மேஷர் இருந்தால் கூட மேஷரை வச்சுக்கிட்டு நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் ஒரு இடத்துல. ஸோ இதில் எனக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் நான். கடாய் சூடானவுடனே 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், வரமிளகா சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா கூட விட்டுடலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எண்ணெய் சூடானதும் சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. எப்பயுமே எண்ணெய் சூடானதும் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலெலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெடியாக. ஸோ கடுகெல்லாம் பொரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா போட்டுறணும். அது அந்த சீரகம்லாம் கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் நான். ஸோ இந்த டைமில் அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ண டைமில் நீங்கள் கருவேப்பிலையெல்லாம் போட்டதுக்கப்புறமா, ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பெருங்காயம் போடுறீங்க அப்படின்னா அது கரிஞ்சிரும். ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்புங்கிறதுனால கொஞ்சம் கேஸ் எல்லாம் பிரச்சனை வரும். நான் ஆல்ரெடி வந்து அங்கே 2 வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன், பூண்டு சேர்த்துருக்கேன், கார்லிக் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணும்.
ஸோ அதனால் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயம் போடுறது நல்லது. ஏன்னா அது முன்னாடியே போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது கருப்பு கருப்பாக ஆகிடும். அதுக்கப்புறம் அதுவும் தனியாக ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், தேவையில்லாத நமக்கு அது கசப்பு தன்மையை கொடுத்துரும். நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அதை அழைச்சி விட்டது எல்லாத்தையும் போட்டு கொட்டிட்டு பருப்பு ஒரு தடவை கிளறி விட்டாலே போதும். பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடும். அட் த லாஸ்ட்டு நான் வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு மூடிடுறேன். ஃபார் கார்னிஷிங் கொத்தமல்லி தழை போட்டு நான் இறக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ பருப்பு ரொம்ப ஈஸிங்க. எல்லாருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் நம்ம காரமே சேர்க்க மாட்டோம். பச்சை மிளகா மட்டும்தான் லைட்டாக ஒன்று போடுவோம். அதுவும் நம்ம வேக வைக்கும் போதே போடுறதுனால ஒரு பச்சை மிளகான்றதுனால எதுவும் பெருசாக அதில் எஃபெக்ட் தெரியாது. ஸோ நான் அந்த கேப்லேயே நான் பருப்பெல்லாம் ரெடி ஆனதுனால பருப்பெல்லாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இருக்கிறதெல்லாம் கழுவிடலான்றதுக்காக கழுவிட்டு இருக்கேன். இன்னொன்று, எனக்கு சமைச்ச பாத்திரத்தில் அப்படியே வச்சுருந்தாலும் எனக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா அது கொதிச்சிட்ருக்கும். அதுலேயே அந்த ரொம்ப நேரமாக அதிலே வச்சு காஞ்சிரும். அது கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே சமைச்சிட்டு அந்த பாத்திரத்துலேருந்து மாற்றி வச்சுருவேன் எப்பயுமே. இந்த பக்கம் எனக்கு ரைஸும் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம். ஸோ அது வெந்துருச்சான்னு செக் பண்ணும்போது நல்லா வெந்திருந்துச்சு. ரொம்ப குழஞ்சாலும் ரைஸ் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ எனக்கு ஓரளவு என்னோடய பதம் என்னது எனக்கு தெரியும். அதை பார்த்துட்டு நான் எப்பயும் வடிக்கிற பதத்துக்கு வந்தோடனே அதை ஆஃப் பண்ணி வடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக சோறு தான் வடிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வடித்து தான் யூஸ் பண்ணுறேன். ஆனாலுமே வந்துட்டு என்னால் வடிக்கிறத வந்து அவ்வளோ கஷ்டப்படுவேன் டெய்லியுமே. ரொம்ப பயமாக தான் இருக்கும் ஒவ்வொரு தடவை வடிக்கும் போதும். ஸோ இதான் என்னோடய குக்கிங் மத்தியானம் லஞ்சு. ஸோ பருப்பு, பீன்ஸ் கேரட் பொரியல், அதுக்கப்புறமா ரைஸு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. பட் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை அன்றைக்கி, நியூ இயர் அன்றைக்கி. ஏன்னா ஆல்ரெடி நாள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் எப்படியாவது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டாக போயிடணுங்கிறதுக்காக நான் இதை எடுத்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு எப்பயுமே நான் ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கிச்சனில் அப்படின்னா எனக்கு கவுண்டர் டாப்பும் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு க்ளீன் பண்ணுறது தாங்க எனக்கு மிகப்பெரிய ஹாப்பினஸ்ஸு கிச்சனில். ஏன்னா நான் குக் பண்ணும்போது கிச்சன் பயங்கரமாக மெஸ்ஸியாக இருக்கும். அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு என்னதான் இருந்தாலும் குக் பண்ணும்போது அதையும் நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ எனக்கு என்ன தோணுதோ செஞ்சுருவேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி ஸ்டவ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது தாங்க எனக்கு மிகப்பெரிய டாஸ்க்கே. எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிச்சனை பார்க்கும்போது ஹப்பாடான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாம் அப்பப்போ பண்ணி முடிச்சுடுவேன். என்னால் கிச்சனை வந்து அப்படியே போட்டு என்னால் எங்கேயுமே போக முடியாது. எனக்கு தூக்கமே வராது. காலையில் சமைக்கும்போது லைட்டாக தொடச்சி விட்டுட்டு தான் போய் உட்காருவேன். மத்தியானம் சமைக்கும்போது ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் போய் உட்காருவேன். ஏன்னா மத்தியானம் சமைச்சதுக்கப்புறமா மறுபடியும் கிச்சனை வந்துட்டு நைட் ஓப்பன் பண்ணும்போது சும்மா லைட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பெருசாக டின்னருக்கு எதுவும் நான் ரெடி பண்ண போகிறதில்ல. மத்தியானம் சமைச்சதை வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பட் ஆஃப்டர்நூன் சமைச்சு முடிச்சிட்டா ஒன்ஸ் அதை க்ளோஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைப் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வெளியே வருவேன். ஸோ அட் த சேம் டைம் சிங்கையும் நான் டெய்லி கழுவிடுவேன். என்னால் கழுவாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா சிங்கை ஒரு நாள் கழுவுனால கூட ஒரு மாதிரி உப்பு படிஞ்சிரும். ஸோ அதனால் சீக்கிரமாக கழுவிடுவேன் அதையுமே. ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நமக்கு க்ளீன் கிச்சனை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நமக்கே நம்ம மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா இந்த ரோபோவை ஆன் பண்ணி விட்டோம்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவோம் எனக்கு. ஸோ இதுவும் நாங்கள் ரீசெண்டாக தான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணோம். டெய்லி எனக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்புறது கொஞ்சம் டிலே ஆகிடும். நான் மார்னிங் எல்லாத்தையும் குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணும்போது எனக்கு இந்த வீடு பெருக்கி விட்டு போகிறதுன்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஸோ அந்த 1/2 அன் ஹவர் சேவ் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அதை வாங்கினது. பட் ஓகே, அது நல்லா தான் இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் அட் 4 ஆகிடுச்சுனாலே போதும், எங்கள் வீட்டில் காஃபி டைம் வந்துடும். ஸோ காஃபி போடுறதுக்காக தான் பாலெல்லாம் எடுத்து சூடு பண்ணுறது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் அவருக்கு டைமுக்கு காஃபி கொடுத்தே ஆகணும். ஸோ 4 o'clock ஒன்ஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். அவர் காஃபி கொடுக்கலன்னா டென்ஷன் தான் ஆகிடுவார். எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. காஃபி இல்லைன்னா இருக்க முடியாதுன்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. நான் வந்து க்ரீன் டீ இந்த மாதிரி தான் குடிச்சுப்பேன். பட் காஃபி நான் எப்போயுமே குடிக்கிற ஆள் கிடையாது. எப்பயாவது ரொம்ப ரேராக குடிப்பேன். அதுவும் மார்னிங் எந்திரிச்சவொடனே எம்டி ஸ்டமக்கில் காஃபி நான் குடிக்கவே மாட்டேன். வார்ம் வாட்டர் இந்த மாதிரி குடிச்சிட்டுனா கூட நான் ஓடிடுவேன். தவிர எனக்கு காஃபி எனக்கு எம்டி ஸ்டமக்கில் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு குடிக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி தான் இந்த காஃபியை குடிக்கிறாங்களோ தெரியல எம்டி ஸ்டமக்கில். இன்றைக்கி பாப்கார்ன் வீட்டில் இருந்ததுனால பாப்கார்னை ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் எங்களோட ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் மக்களே. ஸோ இதுக்கப்புறம் நான் டெய்லி வீடியோ போக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.